வணக்க நண்பர்களே, உடல் மாற்று சீரிஸில் இன்றைக்கி நாள் 37 நண்பர்களே. 0ல் ஆரம்பித்து 37வது நாளில் வந்து நிற்கிறேன். இது 100க்கு மேலே போக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அதன்படி ஜிம்முக்கு போயிட்டு நீங்கள் கார்டியோ கொடூரமாக முடிச்சதுக்கப்புறம் இதான் நமக்கு ரிசல்ட். என்னான்னு கேட்குறீங்களா? வியர்வை தான். வியர்வை ஒரு பூஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி லெக் டே நண்பர்களே. வாத்தியார் ஒரு 6 ஒர்க் அவுட் சொன்னாப்புல, நம்ம கவுண்டனாக பண்ணாமல் கொடூரமாக பக்காவாக 6 ஒர்க் அவுட்டே போட்டு முடிச்சிட்டோம் நண்பர்களே. ஆனால் இன்னும் காலில் எவனா கயிறு கட்டி இழுக்கிற மாதிரி கொடூரமாக வலிச்சிச்சு. அதனால் பொருட்படுத்தினா உடலை மாற்ற முடியுமா? அந்த ஒரு பூஸ்ட்டில் கொடூரமான ஒர்க் அவுட்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கருத்து நண்பர்களே, நம்ம வீடியோவுக்கு ஃபாலோவர்ஸும் ஏற மாட்டுறாங்க, வியூவர்ஸும் ஏற மாட்டுறாங்க. ஆனால் ஃபாலோவர்ஸும் குறையிறாங்க நண்பர்களே. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோ போர் அடிக்காமல் இருக்கேன், இனிமேல் ட்ரை பண்ணுறேன். அன்ஃபாலோ மட்டும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அதன்படி ஜிம்மை விட்டு வெளியே வந்த நண்பர்களே, டிஷர்ட்டில் பார்த்தீங்களா தண்ணி ஊற்ற மாதிரி வியர்வை, அதுதானே ஜிம்முக்கான அடையாளம். அதன்படி ஜிம்மை விட்டு வெளியே வந்துட்டு புறத்தை வாங்க போயாச்சு நண்பர்களே. நம்மளை பார்த்தோன்னா அண்ணன் ஜஸ்ட் பீஸை கட் பண்ண ஆரம்பிச்சாப்புல. அவர்கிட்ட சிக்கனை வாங்கிட்டு வந்து காலை உணவுக்கு கொடூரமாக சமைச்சு வச்சுட்டு அழகாக ரசித்து முடித்து வாயில் போட்டு வைத்த நொப்பியாச்சு நண்பர்களே. கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு பேரில் ஒரு 10 கிலோமீட்டர் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதன்படி மத்தியானத்துக்கு 2 சப்பாத்தி கொஞ்சம் வெஜ்ஜு குருமா வச்சு மத்தியானம் லஞ்சம் முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் பசி தாங்க முடியலை நண்பர்களே. வேற ஒன்றும் இல்லை, பழங்களில் கலப்படத்தை வாங்கி வைத்து அனுப்புனதுக்கப்புறம் 9:30 மணிக்கு ரிலாக்ஸாக வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் 2 சப்பாத்தி ஆன்லைனில் முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு போகும்போது ஒரு யோசனை, கருப்பு காப்பியை போட்டு நேராக கதையை முடிச்சா எப்படி? சரி முடிச்சுக்கிறேன்.